ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மேக்கப் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அதனால் இப்போ நான் வெறும் வெட் டிஷ்யூ மட்டும் எடுத்து நல்லா என் ஃபேஸை ஜென்டிலாக க்ளீன் பண்ணிக்கிறேன். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னில் ஏதாவது ஹேர் இருக்கான்னு பாருங்கள். ஹேரை ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா தான் க்ரே ஆர் பேட்ச் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு நீட் ஃபினிஷாக ஒரு லுக் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபேஷியல் ரேசஸ் வந்து மார்க்கெட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் பாருங்கள், ஒரு கையில் டைட் பண்ணிவிட்டு ஸ்கின்னை டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வெட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஹேர் ஈஸியாகவே அந்த இடத்துல ரிமூவ் ஆகிடும். இதே மாதிரி ஃபுல் ஃபேஸ்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வெட் டிஷ்யூ வச்சு வெட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆலோவேரா இல்லைன்னா ஏதாவது மாய்ஸ்சரைசர் போட்டு கூட நீங்கள் ஹேரை ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ டோனர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து கையில் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணி எந்த ஒரு லிக்விடாக இருந்தாலும் சரி, க்ரீமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கும் போது 1 or 2 ஃபிங்கர் வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். மொத்தமாக 4-5 விரல யூஸ் பண்ணி அந்த கையில் எடுத்துடக்கூடாது. அந்த ப்ராடக்டை ஃபேஸ்க்குள்ளே தான் போகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டைப் என்னென்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். என்னோடது வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின், அதாவது காம்பினேஷன் ஸ்கின். அதனால் நான் வந்து ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ப்ரைமர் எதுக்குன்னா, மேக்கப்போட பேஸே வந்துட்டு ப்ரைமர் தான். நம்ம போர்ஸ்லாம் லாக் பண்ணி மேக்கப்பை லாங் லாஸ்ட்டாக வச்சுக்கிறதே வந்து ப்ரைமர் தான். அது வந்து டீ ஜோன் அண்ட் சீக்ஸ் ஏரியாவில் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து டீ ஜோன் அண்ட் சீக்ஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது என்ன மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறவங்க, அண்டர் ஐ டார்க்னஸ் இருக்கும், வாய் சுற்றி டார்க்னஸ் இருக்கும், இந்த மாதிரி 1 or 2 ஷேட் உங்களை விட டார்க் ஷேடாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி நான் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் கரெக்ஷன் பண்ணதுனால உங்கள் ஸ்கின் இப்போ அன்ஈவனாக இருக்கும். அதனால் கன்சீலர் பேலட்டில் உங்கள் ஷேட் எதுவோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஃபவுண்டேஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஃபவுண்டேஷனை வந்து ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி சீக்கிரமாக பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபவுண்டேஷனை ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணது கொஞ்சம் ஓவர் டூவாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் பிளெண்ட் பண்ண அது சரியாயிடும். நடுவில் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஏதாவது பேட்ச் ஆகிற மாதிரியோ இல்லை பிளெண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னாவோ லைட்டாக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஒரு 2 seconds வெயிட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுங்க, சரியாயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம காண்டோர் பண்ணிக்க போகிறோம். காண்டோர்னால் ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்குறது. நான் வந்து என்னோடய ஃபோர்ஹெட் வந்து பெருசாக இருக்கிறங்காட்டி ஃபோர்ஹெட்டில் நோஸ் அப்ளை பண்ணி ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா அந்த இடத்த பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஹைலைட் பண்ணிக்க போகிறோம். நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களை விட 1 or 2 ஷேட் லைட் ஷேடாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பிளெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே ஆரம்பித்து அது ஃபுல்லாக போய் முடிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேக்கிங் பண்ணிக்க போகிறோம். பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு க்ரீம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாச்சும் இன்னும் நீங்கள் ஏதாச்சும் பண்ண விரும்புகிறீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு க்ரீம் ஐட்டமும் ஃபேஸுக்கு கொண்டு போகக்கூடாது. பவுடர் வச்சு காண்டூர் பண்ண இடத்த தவிர மற்ற இடத்த நல்லா செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்கள் மேக்கப் மூவ் ஆகாமல் லாங் ஸ்டேவாக உங்களுக்கு இருக்கும். கண்ணுக்கு கீழே மட்டும் கொஞ்சம் பவுடர் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஐப்ரோ டிஃபைண்டிங். இதுக்கு வந்து ஐப்ரோவோட அந்த ஸ்பூலி எடுத்து நான் நல்லா என்னோடய ஹேரை வந்து கோம் பண்ணி விட்டுக்கிறேன். ஐப்ரோவுக்கு ஷேப் கொடுக்குறக்கு அவுட்லைனாக நான் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து உள்ளே ப்ரௌன் யூஸ் பண்ணிக்க தான் பிடிக்கும். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியாமல் நல்லாயிருக்கும். ஒரு சைடு மேலே ஸ்பாஞ்ச் வச்சு ஐஸை தூக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஐப்ரோஸ் டார்க்காக பண்ணிட்டீங்கன்னு நினச்சாவோ அந்த அந்த லைன் வந்து உங்களுக்கு வந்து வெளியே தெரியக்கூடாது. அதனால் ஐப்ரோ வரைஞ்சிட்டு நல்லா அந்த ஸ்பூலி வச்சு நல்லா சீவி விட்டுக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் ஐப்ரோஸ் ஒரிஜினலாகவே இருக்கிற மாதிரி அழகாக தெரியும்.
உங்களுக்கு அவுட்லைனும் பிளாக்கு, உள்ளேயும் இன்னரும் பிளாக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கொடுத்துக்கலாம். எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ கோம் பண்ணுற மாதிரி நல்லா கோம் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த லைன் எதுவுமே தெரியக்கூடாது. அப்போ தான் உங்கள் ஐப்ரோஸ் பார்க்க ஒரிஜினலாக அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம கண்ணுக்கு மேலே எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணல. நம்ம போடுற ஐ மேக்கப் நல்லா பாப்பப்பாக தெரியணும்னு சொல்லி நம்மளை விட 1 or 2 ஷேட் பிரைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்து நம்ம கன்சீல் பண்ணிக்க போகிறோம். நான் எப்படி போடுறனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஐப்ரோஸில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு எரேஸ் பண்ணி கொடுக்கும். போடுற ஐலைனர், மஸ்காரா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம மேக்கப்பில் பட்டுச்சுனாலும் கன்சீலர் வந்து நம்மளுக்கு எரேசர் மாதிரி யூஸ் ஆகும். இப்போ நான் ஐஷேடோ பேலட்டில் வந்து இருக்கிறதே லைட் ஷேடாக எடுத்து நான் வந்து கன்சீலர் வச்ச இடத்த வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன ஐஷேடோ பிளான் பண்ணுறீங்களோ அதில் இருக்கிற லைட் ஷேடை எடுத்து லைட்டாக நான் இப்போ அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து லைட்டாக தான் இருக்கும். டிரான்சிஷன் லைனில் வந்துட்டு அந்த லைன் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி அந்த எண்டில் வந்து நம்ம முடிச்சிடணும். வி ஷேப்பில் கொண்டு வரணும். உங்களுக்கு தெரியலன்னா நான் கொஞ்சம் ஜூம் வைக்கிறேன். இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கண்ணுக்கு பண்ணதே நான் இந்த கண்ணுக்கு பண்ணுறேன். அப்படி நீங்கள் கேப் விட்டு இந்த கண்ணுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கு பண்ணிங்கன்னா என்ன ஷேட் எடுத்திங்கன்னே தெரியாது. அதனால் அந்த கண்ணுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதையே இந்த கண்ணுக்கும் பண்ணுங்கள். நான் டிரான்சிஷன் லைன் வரைஞ்சிட்டேன். நான் எப்படி வரையணும்னு பாருங்கள். மேலே அந்த டிரான்சிஷன் லைனில் அப்படியே ஒரு நிழல் மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வி மாதிரி இழுத்துக்கிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் பிளெண்ட் பண்ணுற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹாஃப் கட் க்ரீஸ் தான் பண்ண போகிறேன். அதனால மிடில் ஆஃப் த லிட்லேருந்து அவுட்டர் கார்னர் வரைக்கும் மட்டும் நான் ஒரு லைட் ஷேட் மாதிரி மேட் லுக்கில் கொடுத்துக்கிறேன். என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அதே கண்ணுக்கும் கொடுத்துடுங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த கண்ணுக்கும் பண்ணிவிடுங்க. எனக்கு இந்த ஷேட் லைட்டாக ரொம்ப ஃபீல் ஆகிறங்காட்டி நான் அடுத்த ஷேடான இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி நடுவுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த லுக்குக்கு நம்ம அப்படி தான் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ டார்க்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் டார்க் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண அதே கன்சீலர் எடுத்து இப்போ இன்னர் கார்லேருந்து மிடில் ஆஃப் த லிட் வரைக்கும் நான் வந்து பாதியாக பிரிச்சுக்கிறோம் கன்சீலர் வச்சு. நல்லா பிரிச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் வச்சு 2 கண்லேயும் ஒரே மாதிரி ஹாஃப் கட்டாக அதை நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த லைட் ஷேட் கொடுத்து வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ நான் அதை நல்லா செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஷிம்மர் எடுத்துக்கிறேன். ஷிம்மர் வந்து நான் கோல்டு மாதிரி போய்க்கலாம்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒரே ஒரு ஃபிங்கரில் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் போடுற காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி ஐஷேடோ பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு ப்ளஷ் வச்சு அதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம கட் பண்ணியிருக்கோன்னா அது வந்து தெரியக்கூடாது. அதனால் ரெண்டையும் நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த நடுவில் கோடு மாதிரி இருக்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாது. நெக்ஸ்ட்டு நான் ஐலைனர் போட்டுக்க போகிறேன். எனக்கு இங்கே இன்னர் கார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதான் எனக்கு வரும். அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன். நான் எப்படி விங்ஸ் வரைய தெரியலன்னா நான் எப்படி வரைகிறேன்னு பார்த்து இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. விங்ஸ் போட எனக்கு பிடிக்கும். உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு விங்ஸ் போட பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. இல்லைனாலும் அதை விட்டுலாம். ஸ்கிப் ஆனாலும் காஜல் நீங்கள் மஸ்காராலாம் போடும்போது இன்னும் உங்கள் கண் அழகாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் காஜல் எடுத்துக்கிறேன். நான் எப்படி அப்ளை பண்ணுறனோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் மஸ்காரா எடுத்துக்கிறேன். மஸ்காரா வந்து இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணதே இல்லைனாலும் நான் சொல்கிறதுக்காக ஒரு டைம் யூஸ் பண்ணி தான் பாருங்கள். அவ்வளோ அழகாக உங்கள் கண்ணை காட்டும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது இது அனுபவம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
ஐ மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம பவுடர் கான்டூருக்கு வந்துட்டோம். க்ரீம் கான்டூர் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம பவுடர் கான்டூர் வச்சு அதை வந்து செட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல பவுட்ரு எதுவுமே கொடுக்கல. அதனால் அந்த இடத்துல பவுடர் கான்டூர் வச்சு நம்ம இந்த இடத்த வந்து செட் பண்ணிக்கிறோம். நோஸ் கிட்ட மட்டும் பார்த்து கொடுங்க. நான் எப்படி அப்ளை பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. சின் கிட்டலாம் வரும்போது கீழே பார்த்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் டேப் தான் பண்ணுறேனே தவிர அந்த இடத்த வந்து தேய்க்கலை. நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. மற்ற இடத்துலலாம் மேல் நோக்கியும் சின் கிட்ட வந்து கீழ் நோக்கி பண்ணிக்கணும். அதே நோஸ் கிட்ட வரும்போது சைடாக பண்ணணும். நான் எடுக்கிற மாதிரி நோஸ் கிட்ட அந்த ஸ்பாஞ்சை நான் பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒன் சைடு மட்டும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. டிஃப்ரென்ஸ் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ ப்ளஷ் போட்டுக்கலாம். நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த சீக்ஸ்லேருந்து ஆரம்பித்து மேலே வரைக்கும் அப்படியே கொண்டு போங்க. ரொம்ப அதிகமாகிட்டாலும் ஜோக்கர் மாதிரி ஆயிரும். கரெக்டாக ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வேளை அதிகமாகிடுச்சின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் நல்லா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே மெர்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஹைலைட் பண்ணிக்க போகிறோம். எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது. நான் ஹைலைட் பண்ண மாட்டேன். இது வீடியோக்காக மட்டும்தான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுவும் டீ ஜோன் அண்ட் சீக்ஸ் ஏரியாவில் அப்புறம் நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல ஃபுல்லாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லிப் லைனர் வச்சு நான் லிப்போட ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஒரு டார்க் ஷேடு வச்சு லைன் பண்ணிவிட்டு உள்ளே லைட் ஷேட் கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அந்த ட்ரிக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பேன். நான் எப்படி லைன் ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி லிப் மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம லிப் லைனர் பண்ணி முடிச்சுட்டு அதை விட லைட் ஷேடாக 2 ஷேடை கலந்து நான் வந்து உள்ளே கொடுத்துக்கிறேன். லிப் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் லைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு நான் மேக்கப்பை வந்து முடிச்சுக்க போகிறேன். பண்ணும்போது எப்போவும் கொஞ்சம் தூரமாக வச்சு பண்ணிக்கோங்க.